ஒரு 34 வயசுடைய தாய். அவ தாய் என்று சொல்லலாமா இல்லையான்றத இந்த காணொளியினுடைய முடிவில் நீங்களே முடிவெடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவ செய்த செயல் அப்படியான ஒரு செயல். அவாக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு 13 வயசு, மற்ற பிள்ளைக்கு 8 வயசு. இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் இந்த தாய் செய்த கொடுமை, தாய் செய்த அநியாயம்தான் ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு நாட்டில் யாரோ ஒரு இன மக்கள் மத்தியில் நடந்த சம்பவம் கிடையாது. இது எங்களுடைய தாயகத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த குறிப்பிட்ட தாயார் இப்போ போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த 34 வயசுடைய தாய்க்கு வறுமையோ, கஷ்டமோ, காசு இல்லையோ, என்னமோ ஒரு பிரச்சனை. என்னமோ ஒரு பிரச்சனை என்றதுக்காக, உங்கள்ட்ட காசு இல்லைன்றதுக்காக நீங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வீங்களா? எந்த எல்லை வரைக்கும் போவீங்களா? அதுக்கு ஒரு வரையறை வேண்டாமா? அப்படித்தான் இந்த தாய் செயல்பட்டுருக்கிறா. என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், தன்னுடைய 13 வயசு பொம்பளை பிள்ளையையும் 8 வயசு பொம்பளை பிள்ளையையும் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிறா, புகைப்படம் எடுத்து அதை வேறு ஆக்களுக்கு அனுப்பியிருக்கிறா. அந்த புகைப்படங்கள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும்ன்றதை நான் விவரித்து சொல்ல விரும்பல. ஏன்னு சொன்னால் அதை சொல்கிறதே அது அசிங்கம். ஆனால் அந்த ஒரு அசிங்கமான வேலையை பெத்த தாயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறா. பணத்துக்காக என்ன செய்திருக்கான்னு சொன்னால், அப்படியான படங்கள் எடுத்து வேறு ஆக்களுக்கு வாட்ஸ்அப்புகளால் அனுப்பியிருக்கிறா. அப்படி அனுப்பிட்டு ஒவ்வொருத்தர்டையும் இருந்து காசு வாங்கியிருக்கிறா. உங்களுக்கு வறுமை, கஷ்டம், உங்களுக்கு குடும்பத்தில் ஏலான்னு சொன்னால், பொருளாதார பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் என்னென்றாலும் செய்யலாம், கூலி வேலை செய்யலாம், அட்லீஸ்ட் பிச்சையாவது எடுக்கலாம். அதில் எந்த விதமான தப்புமே இல்லை. பிச்சை எடுக்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. நீங்கள் ரோட்டில் நின்று அடுத்தாக்கள்கிட்ட கையேந்தி எனக்கு கஷ்டமாக இருக்குது, வறுமையாக இருக்குது, காசு போடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது கூட தப்பில்லை. அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைகளை, நீங்கள் பெத்த பிள்ளைகளை இப்படியான அசிங்கமான வேலை செய்து, அசிங்கமான முறையில் படங்கள் எடுத்து அதை அடுத்தாக்களுக்கு சப்ளை பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்களெல்லாம் ஒரு தாயா? இப்போ இந்த 34 வயசுடைய பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது இப்போ நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அவள் விசாரணைக்காக தடுத்து வைக்க சொல்லி, அதே நேரம் அந்த பொம்பளை பிள்ளைகளை 13 வயசு பிள்ளையும் 8 வயசு பிள்ளையும் தனியாக பிரித்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கும்படி இப்போ நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த தாய்க்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா என்றதை பரிசீலனை செய்ய சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மனநலம் பாதிக்கப்பட்ட பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபோன் எடுத்து, ஃபோட்டோ எடுத்து அதை வேறு ஆக்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவையிலிருந்து காசு வேண்ட அளவுக்கு உங்களுக்கு மூளை இருக்குன்னு சொன்னால், உங்களோட மூளை வேலை செய்யுதுன்னு சொன்னால், இதில் மனநலம் பாதிக்கப்படுறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயல். அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது அசிங்கப்பட்டிருக்கிறதுன்றதான் உண்மை. இவா எப்படி போலீஸில் மாட்டினவான்னு சொன்னால், இந்த 2 பொம்பளை பிள்ளைகளில் ஒரு பொம்பளை பிள்ளை அவனுடைய சித்திக்கு, அதாவது தாயாருடைய சகோதரிக்கு சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி எங்களுடைய அம்மா இப்படியான வேலைகள் செய்கிறா, ஃபோட்டோக்கள் எடுக்கிறா, எங்களை இப்படி துன்புறுத்துறான்னு சொல்லி முறைப்பாடு செய்தோன்னே அந்த சித்தி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண பிறகு போலீஸ் அவ கைது செய்திருக்குது. இதுதான் நடந்த சம்பவம். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது என்று சொல்லி நாளாந்தம் பத்திரிகைகளில் செய்தி வர்றது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் எங்கேயோ ஒரு நாட்டில், எங்கேயோ ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு நாட்டில் யாரோ ஒரு இன மக்கள் மத்தியில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறத நாங்கள் வளமையாக கேள்விப்பட்டு கொண்டு வருவோம். ஆனால் இன்றைக்கு இது எங்களுடைய மண்ணில், எங்களுடைய மக்கள் மத்தியில், முல்லைத்தீவில் புதுக்குடியிருப்பில் நடக்குது என்னும் போது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. அதை எப்படி நடக்குதுன்னு சொல்லி கற்பனை கூட செய்து பார்க்க முடியலை. அந்தளவுக்கு எங்களுடைய மக்கள் மத்தியில் மனப்பிறழ்வு ஏற்பட்டுட்டுதா, அந்த அளவுக்கு காசு மேலே ஒரு ஆசையும் மோகமும் வந்துட்டுதா, காசுக்கான ஒரு வெறி அல்ல காசுக்கான ஒரு தாகம் அந்த அளவுக்கு எங்களோட மக்கள் மத்தியில் வந்துட்டுதா, பெத்த பிள்ளைகளையே சீரழிக்கிற அளவுக்கு நிற்குதான்னு சொல்லி நம்பவே முடியாமல் இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். அவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்டதுன்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிள்ளைகளை நீங்கள் நிற்க வச்சு படங்கள் எடுப்பீங்களாம், பிறகு அந்த படங்களை வாட்ஸ்அப் நம்பரை தெரிவு செய்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு அனுப்புவீங்களாம், இந்த குறிப்பிட்ட ஆட்களிலிருந்து காசெல்லாம் வாங்குவீங்களாம். இவ்வளோ வேலைகளும் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளை இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது முழுக்க ஒரு குற்றம், ஒரு கிரைம், சிறுவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய குற்றம். அது என்னதான் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட இதுவும் சிறுவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய குற்றம். அதுக்கான தண்டனை அந்த தாய்க்கு கொடுக்கப்படணும். இது ஒரு பக்க பார்வை. பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி தாய் இப்படி செயற்பட்டவா, அந்த தாய் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்போ தடுத்து வைக்கப்பட்டுக்கிறார். இவ்வளோதான் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தெரிஞ்ச குற்றவாளி, இந்த தாய் தெரிஞ்ச குற்றவாளி. ஆனால் இதில் தெரியாத குற்றவாளிகள்
குற்றவாளிகள் வந்து நிறைய இருக்கணும். பத்திரிகையில வந்து வராத, பத்திரிகை செய்தியில வந்து குறிப்பிடப்படாத நிறைய குற்றவாளிகள் வந்து வெளியில இருக்கணும். இந்த தாய் வந்து எப்படி இந்த பிள்ளைகளை வந்து போட்டோ எடுத்து அதை வேற வேற ஆட்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பான்னு பார்த்தா, யாருடைய வாட்ஸ்அப் நம்பர் அவருக்கு கிடைச்சிருக்கும், எப்படி அந்த தொடர்புகள் கிடைச்சிருக்கும், எப்படி இந்தெந்த ஆட்களுக்கு இந்த படங்களை அனுப்பினா அவியல் காசு தெரிவினம் என்று சொல்லி எப்படி அந்த பெண்ணுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல். இது வந்து எல்லா பக்கம் தான் இதில் குற்றம் இருக்குது. இவியல் வாட்ஸ்அப்பில் கதைச்சாக்கள், இந்த ஃபோட்டோக்களை கேட்டாக்கள், நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் அனுப்பினா நாங்கள் உங்களுக்கு காசு தருவோம் என்று சொன்னாக்கள் எல்லாமே வந்து குற்றவாளிகள் தான். இவையே வந்து முதல்ல அந்த தாயை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பினோம். அந்த தாயோட வந்து கதைச்சிருப்பினோம். கதைச்சு இந்த மாதிரி அங்கே வறுமை இருக்குது, அவாக்கு காசு தேவைப்பட்டிருக்குமன்றதை அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த வறுமையை பயன்படுத்தி, அந்த குடும்பத்தினுடைய வறுமையை பயன்படுத்தி பேரம் பேசியிருப்பினோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோக்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு காசு தருவோம், இப்படியான வீடியோக்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு காசு தருவோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பேரம் பேசல் நடந்திருக்காட்டி இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு தாய் வந்து திடீரென்று தன்னுடைய பிள்ளைகளை படம் எடுத்து யாரோ ஒரு ஆளுக்கு முன்ன பின்ன தெரியாதாக்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவே முடியாது. எனவே இதில் வெளியில் தெரிஞ்ச குற்றவாளி வந்து இந்த தாய் பிரதானமான குற்றவாளி. வெளியில் தெரியாத குற்றவாளிகள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த படங்களை வாங்கி எடுத்து போட்டு அந்த தாய்க்கு வந்து காசு அனுப்பினார்கள். அந்த குற்றத்தை வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு அந்த தாயை வந்து ஈடுபடுத்தினார்கள். அந்த பெண் வந்து வறுமையை சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்டிருந்தா, உங்கள்ட்ட காசு இருந்தால் நீங்கள் அனுப்பியிருக்கலாம், காசு இல்லை என்று சொன்னால் என்கிட்ட காசு இல்லை என்று சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் உனக்கு காசு தாரன், நீ இப்படியான படங்களை அனுப்பு, உன்னுடைய பெத்த பிள்ளைகள், அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகள், 8 வயசு பிள்ளை, 13 வயசு பிள்ளை, அதுவும் வறுமையில் கஷ்டத்தில் வாழ்கிற ஒரு ஏழை பிள்ளைகள், அதுவும் எங்கட தமிழ் பிள்ளைகள், எங்கட தாயகத்தில் வாழ்கிற எங்கட தமிழ் பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போய் படித்து கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு எப்படி மனம் வருது? எப்படி மனம் வருது? ஒரு மனுஷ குணமாக இருந்தால் கட்டசி வரைக்கும் மனமே வராது. எங்களோட பிள்ளைகளை வந்து எங்களுடைய தாயத்தில் வாழ்கிற எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய ரத்தங்களை வந்து இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு, அது என்னதான் நீங்கள் காசு அள்ளி கொடுத்தாலுமே கூட அந்த படத்தையோ அந்த வீடியோவையோ பார்க்கறதுக்கு எப்படி உங்களுக்கு மனம் வருது? இது வந்து முழுக்க முழுக்க மிருக குணமாக இருந்தால், அரக்க குணமாக இருந்தால் மட்டும்தான், அதாவது எப்படி என்று வர்ணிக்கவே முடியாத ஒரு கேவலமான குணம் இருந்தால் மட்டும்தான், கேவலமான ஒரு புத்தி இருந்தால் மட்டும்தான் இப்படியான படங்களை வந்து பார்க்க முடியும், இப்படியான வீடியோக்களை வந்து பார்க்க முடியும். உண்மையிலேயே வந்து எங்களுடைய மக்களையும் எங்களுடைய இனத்தையும் வந்து நேசிக்கிற ஒரு ஆக்களால் வந்து இப்படியான ஃபோட்டோக்களை பார்க்க முடியாது. இப்படியான வீடியோக்களை, இப்படியான எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை, கஷ்டத்தில் வறுமையில் வாழ்கிற எங்களுடைய தமிழ் சிறுமிகளை வந்து இப்படியான ஒரு கோலத்தில் பார்க்கவே முடியாது. அதுக்காக காசு அனுப்பி இந்த ஃபோட்டோவை அனுப்பு, இந்த வீடியோ அனுப்புன்னு சொல்லி கேட்கவே முடியாது. இது முழுக்க முழுக்க மனுஷ குணம் இல்லாமல் மிருக குணமாகவும் அரக்க குணமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால், அரக்க குணம் கொண்ட ஒரு சிலரும் அரக்க குணம் கொண்ட ஒரு பெண்ணும் சேர்ந்து செய்த ஒரு கொடூரமான செயல்தான் இந்த செயல். ஆனால் பேராருக்கு வருது, கெட்ட பேராருக்கு வருது. ஈழத்தமிழர்கள், முல்லைத்தீவு மாவட்டம், புதுக்குடியிருப்பு, எங்களுடைய தாயகம் என்று சொல்லி பேர் வந்து அங்கதான் போகுது. அந்த தாய் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்ட மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து இந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்களை வாங்கினாக்களும் இந்த மிருகங்களும் வந்து அம்பலப்படுத்தப்பட வேணும். அப்பதான் எங்களுடைய சமூகம் வந்து திருந்தும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த தாய் என்ற உருவத்தில் இருக்கிற வாக்கு நான் சொல்கிறேன். இவா வந்து இந்த மாதிரி படங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறாதானே யாருக்கோ, அவங்கள்ட்ட வந்து இப்போ காசு கேட்குறான்னு வைப்போம், அவங்க வந்து காசை கொடுக்க மறுக்கிறாங்கன்னு வைப்போம். அப்போ வந்து வந்து டிமாண்ட் பண்ணி கேட்க முடியாது, காசத்தான்னு சொல்லி. அவங்க திருப்பி கேட்பாங்க, ஏய் நீ காசுக்காக வந்து உன்னுடைய பெத்த பிள்ளைகளையே படங்கள் எடுத்து அனுப்பினவதானே, நீ என்ன உருப்படியான ஆளா, நீ ஏன் காசு கேட்குறேன்னு சொல்லி இவங்க திருப்பி கேட்கும்போது அதுக்கு பிரதான அவள் யோசிக்கணும். ஆற்றுல குதிக்கிறதா அல்ல மருந்தை குடிக்கிறதா தூக்குல தொங்குறதான்றதை அதுக்கு பிரதான அவள் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு அசிங்கமான செயல்களுக்கு இப்படியான ஒரு முடிவு தான் இருக்க முடியும். இப்படியான கேவலமான வேலைகளை செய்து என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? இல்லை. என்ன நியூசிலாந்துக்கு வெக்கேஷனுக்கு போக முடியுமா? இல்லை. அதே பிச்சைக்கார வீடு, அதே பிச்சைக்கார வாழ்க்கை, அப்படியே தான் வாழ போகிறா. அதுக்கு எதுக்கு இப்படியான வேலை செய்கிறீங்கள்? எதுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்கள்? எனவே அற்பத்தனம் உள்ளாக்கள், 5க்கும் 10க்கும் ஆசைப்படுறாக்கெல்லாம் இப்படியான வேலைகளை செய்கிறது. ஆனால் கெட்ட பேராருக்கு வருது, ஒட்டுமொத்த இனத்துக்குமே வருது. அதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது.